அவருடைய இயக்கம் என்று ஒன்று வளராமல் இருந்திருந்தால் நம்ம எல்லாரும் கல்வி அறிவற்ற மூடர்கள் தான். தெரியுதுங்களா? அவன் வந்து எல்லாம் கடவுள் பாப்பான பார்த்தா காலில் விழுறவங்க தான் நம்ம எல்லாருமே. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்திருந்தால் பிஜேபி உள்ள ஈஸியா உள்ள வந்திருப்பான். உலகத்திலே 2 இனங்களுக்கு நாடற்ற இனங்கள், ஒன்று வந்து யூத இனம், இன்னொன்று ஆரிய இனம். யூத இனம் பாலஸ்தீனத்தை அழிச்சு இன்னைக்கு அவன் பிடிச்சிக்கிட்டான். பல்வேறு மேல் நாடுகளுடைய தயவுல அதை பிடிச்சா இங்க ஒரு நாடு உருவாக்கிக்கிட்டான். இங்க வந்து இந்த நாடு எனதுன்னு சொல்றதுக்கு வரலாறுகள் இவங்களுக்கு இடம் கொடுக்கல. வந்தேரிகள்னு இன்னும் சொல்லிட்டு இருக்கான். இதை மறைக்கணும்னா தமிழ் இனத்தை அழிக்கணும். தமிழ் இனத்தை அழிக்கிறதுக்கு அவ்வளவு ஈஸியா முடியல. பெரியார் இருந்து இதை போட்டு போன விதை இன்னமும் அதை வந்து அழிக்க யாராலும் முடியாது. யாரு திமுக அண்ணா திமுக போனா கூட தமிழர்கள் மத்தியில பெரியார் இருக்கிறார், அதான் இருக்கார். திரும்பவும் இது வந்து எழுச்சி கொள்ற இடமா இருக்குது. இதை எப்படியா அழிக்கணுன்றதுக்கு அவன் திரும்பவும் வந்து நம்ம படிக்க கூடாதுன்றதுக்காக முதல்ல சொன்னா இப்ப மறைமுகமா வச்சிருக்காங்க. அவனுக்கு அஜெண்டால 3ஆவதுல கவர்மெண்ட் எக்ஸாம், 5ஆவதுல கவர்மெண்ட் எக்ஸாம், 8ஆவதுல கவர்மெண்ட் எக்ஸாம். பார்த்தா 3ஆவதுல ஃபெயில் ஆகிறவங்க என்ன பண்ணுவான்? திரும்பவும் அவன் குலத்தொழிலும் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு தான் போகணும். ஆக நம்மளை வந்து படிப்பறிவு இல்லாத மூடர்களா வைக்கிறதுக்கான அமைப்பு தான் பார்ப்பனர்களுடைய அமைப்பு, சங் பரிவார அமைப்பு. அந்த காரியங்களை இப்ப இன்னைக்கு பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு விவரம் இல்லாத அண்ணா பெரியார் உழைப்பு, காமராஜர் உழைப்புல கல்விக்கூடங்கள் நிறுவனத்தில் படிச்ச இந்த அண்ணாமலை மாதிரி புறம்போக்குங்க கூட படிச்சது நம்ம எப்படிடா படிச்சோன்றது நினைக்காம பணத்தை அறியாமையினாலே அல்லது பணத்துக்காகவோ ஆசைப்பட்டு அங்க இருக்காங்களே தவிர, நியாயப்படி எந்த தமிழனாக தமிழ் உணர்வு உள்ளவன், தமிழ் பண்பு உள்ளவன் எவனும் பிஜேபியை வந்து சப்போர்ட் பண்ணாலும் அவன் தமிழனாவே இருக்க முடியாது.